ஹே கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஷிப்போட ECR இன்ஜின் கண்ட்ரோல் ரூம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மெஷினரிஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஏரியா, இந்த கண்ட்ரோல் இதுதான் இந்த ஷிப்பில் இருக்க மொத்த பம்புக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற மீட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி ஆக்ட் ஆகுது. இங்கே எல்லா பம்ப்ஸோட மெயின் சுவிட்சும் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து எல்லா பம்பையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே இருக்கிற 3 ஆக்சிலரி ஜென்ரேட்டரையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே பார்க்கலாம், எல்லா மெஷினரியோட இந்த ஷிப்பில் இருக்கிற எல்லா மெஷினரியோட மெயின் சிஸ்டமுமே இங்கே தான் இருக்குது. மெயின் இன்ஜினுக்குள்ளே லூப் ஆயில் பம்பு, ஃப்ரெஷ் வாட்டர் பம்பு, சீ வாட்டர் பம்பு, எல்லா பம்பையுமே நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நம்ம ஷிப்பில் வந்து ETO, அதாவது எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் இருக்கார். இது ஃபுல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவர் தான் இதோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்ப்பார். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், எல்லாமே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் தெரியாதவங்க, நியூ யூசர்ஸ் வந்தால் கூட, நியூ இன்ஜினியர் வந்தால் கூட அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இங்கே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது. ஷிப்பில் நடக்கிற டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டெய்லி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் டைப் பண்ணி டைரெக்டாக கம்பெனிக்கு மெயில் பண்ணிடுவாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஷிப்பில் எந்த அலாரம் எந்த நேரத்தில் அடிக்குது, எந்த நேரத்தில் இன்ஜினியர்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதை எல்லாத்தையும் கட் அண்ட் கிளியராக நோட் பண்ணுறது இந்த மிஷினோட வேலை. அது பார்த்திங்களா, கீழே ஒரு பிரிண்டர் மாதிரி ஒரு செட்டப் இருக்குல்ல, இதுதான் அதே ஆக்டிவிட்டீஸை இதுவும் நோட் பண்ணும். இங்கே பார்க்கலாம், எந்தெந்த அலாரம் எப்போ வந்திருக்கு, இன்ஜினியர்ஸ் எப்போ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தீங்களா, இது வந்து பாய்லரோட கண்ட்ரோல். இங்கே வந்து பாய்லரோட மொத்த இதையும் நம்ம இங்கே கவனிச்சிக்கலாம். நம்மளோட ஷிப்பு வந்து HFOலையும் ஓடும், டீசல்லையும் ஓடும். இங்கே வந்து என்னென்ன பம்ப்ஸ் எல்லாம், பம்ப் பியூரிஃபையர் என்னென்ன எல்லாம் ஆனில் இருக்குது, என்னெல்லாம் ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே இண்டிகேஷன் பண்ணோம். இப்போ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால இந்த பம்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெட் லைட் எரியறதுக்கு காரணம் அதுதான். இந்த டிஸ்பிளே வந்துட்டு ஷிப்பில் நடக்கிற எந்த அலாரம் எங்கே அடிக்குது, என்ன பிரச்சனை எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். தனித்தனியாக போய் அங்கே சர்ச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. டோட்டலாக 2 டிஸ்பிளே இருக்குது. ஷிப்பில் எல்லாமே 2 தான் இருக்கும். அதாவது எமர்ஜென்சி டைமில் ஒன்று யூஸ் பண்ணிக்க மாதிரி. எதுவுமே இங்கே ஒன்று மட்டும் இருக்காது. ஏன்னா ஒன்று கெட்டு போச்சு அப்படின்னா எமர்ஜென்சி டைமில் நம்ம இன்னொன்று யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த ரீசனுக்காக எல்லாமே 2 இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா, இது வந்து டெலிஃபோன். இங்கே இதை நம்ம யூஸ் பண்ணி இங்கே ஷிப்பில் இருக்க எல்லா இடத்துக்குமே நம்ம கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். எல்லா இன்ஜினியர்ஸ், எல்லா ஆயிலர்ஸ், எல்லா ஆஃபீஸரோட கேபினுக்கும், பிரிட்ஜுக்கோ எல்லா இடத்துக்குமே கால் பண்ணிக்க முடியும். அவங்களோட ஃபோன் நம்பர், ரூம் நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த நம்பரை நம்ம டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரூமுக்கோ இல்லை நம்ம எந்த லொக்கேஷனுக்கு கால் பண்ணுறோமோ அங்கே போயிடும். அடுத்தது மெயின் இன்ஜின் கண்ட்ரோல். இதில் நம்ம பார்த்திங்கன்னா மெயின் இன்ஜினோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நம்ம நோட் பண்ணலாம். லூப் ஆயில் இன்ஜின் இன்லெட், ரிடக்ஷன் கியர் பாக்ஸ் இன்லெட், ஜாக்கெட் வாட்டர், ஸ்கேவெஞ்சியர், இன்ஜின் டெலிகிராஃப் எல்லாமே எல்லாத்தோட ஆக்டிவிட்டீஸும் இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்ன கண்டிஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மெயின் இன்ஜினில் சூப்பரான விஷயம் வந்து இதுதான். இங்கேருந்து நம்ம இன்ஜின் கண்ட்ரோல் ரூம்லேருந்து மெயின் இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. இங்கே பார்க்கலாம் நீங்கள். இப்போ 2 இன்ஜினுமே ஸ்டாப்பில் தான் இருக்குது. மெயின் இன்ஜினோட ரெவல்யூஷன், போர்ட் அண்ட் ஸ்டார்ட் போர்ட் சைடு 2 இது இருக்குது. ரட்டர் ஆங்கிள், அதாவது ரட்டர்னால் பின்னாடி நமக்கு ப்ரொப்பலருக்கு அடுத்த ஒரு பிளேடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்ல, அதுதான். அடுத்து
இந்த பாருங்கள், இது மெயின் இன்ஜின் ஸ்டார் போர்ட், இது மெயின் இன்ஜின் போர்ட் சைட். ரெண்டோட இன்ஜினுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஜினை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு ஏர் கம்ப்ரஸர், ஏர் பாட்டில். 2 ஏர் பாட்டில் நம்மக்கிட்ட இருக்குது, 2 ஏர் கம்ப்ரஸர் இருக்குது. ஸோ கொடுத்துருக்காங்க. இந்த பேராமீட்டர்ஸ் வந்து ஜென்ரேட்டர். நம்மக்கிட்ட மொத்தம் 3 ஜென்ரேட்டர் இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. அதோட கிலோவாட், லோட், ஆம்பேர் எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி ஜென்ரேட்டர் சிங்க்ரோனைஸ் பண்ணுறது, லோட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எல்லா விஷயமே நம்ம இங்கே தான் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் மெரைன் சம்மந்தமாக இன்னும் நிறையா டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் வழக்கம் போல் தட்டி விட்டுக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் காமிக்க மறந்துட்டேன். இதுதான் டீ டேபிள். இங்கே தான் ஆஃபீஸர், இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இங்கே தான் அவங்களுக்கு வந்து டீ டைமில் ரெஸ்ட் எடுப்போம். அண்ட் ஐ ஹாவ் அ ஸ்மால் ஃப்ரிட்ஜ். பட் இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இங்கே சிசிடிவி கேமரா கூட இருக்குது, அதுக்கான செட்டப் கண்ட்ரோல் தான் சரியாக தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாரோட கமெண்ட்டுக்கும். ஈவன் ஒரு சிங்கிள் பர்சன் கமெண்ட் பண்ணால் கூட அவர் வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோ சம்மந்தமாகவோ கேட்டிருந்தார் அப்படின்னா அவர் ஒரு ஆளுக்காக கூட நம்ம வீடியோ போட ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.